இறுதியாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் முஹம்மது அலி ஹாஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ரஜப் மாதம் நாம் பெற வேண்டிய சிந்தனைகளும் பாடங்களும், முஸ்லீம்களுடைய நிலைமை சம்பந்தமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய சில விடயங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களை, நாங்கள் புதிய ஒரு வருடத்தையும் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அதே நேரத்திலே மிக புனிதமான ஒரு மாதத்தையும் நாங்கள் அடைந்திருக்கிறோம். புது வருடம் என்பது எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் மரியம் அம்மையாரையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ரஜப் மாதம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தையும் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அவர்கள் மிகவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவோடு சம்பந்தப்பட்ட தொடர்புபட்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு பெண்ணாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் வயிற்றிலே குழந்தையாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது என்ன குழந்தை என்று கூட தெரியாது. அந்த நேரத்தில் அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள், இந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தையை நான் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸுடைய பணிவிடைகளுக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்கிறேன். இபாதத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே என்னுடைய குழந்தை இபாதத் செய்யக்கூடிய பிள்ளையாக மாற வேண்டும் என்று பிறப்பதற்கு முன்னாலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எனது பிள்ளையை நான் அர்ப்பணம் செய்வேன் என்று அந்த தாயார் நேர்ந்தார்கள். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரும் மஸ்ஜிதுல் அக்ஸாவோடு தொடர்புபட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த பூமி என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமான, வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தமான ஒரு பூமியாக இருக்கிறது. கியாமத்துல் நாள் வரைக்கும் நிச்சயமாக அவ்வாறு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய சமூகத்தில் சில பேர் உண்மையிலே இருப்பார்கள், விரோதிகளோடு கடினமாக நடந்து கொள்வார்கள். அந்த விரோதிகளால் அவர்களுக்கு எந்த விளைவையும் தீங்கையும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியதை தவிர. கியாமத்துடைய நாள் வர வரைக்கும் அவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். அப்போது சஹாபாக்கு கேட்டால் அவர்கள் யார் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பைத்துல் மக்திஸ் அதுக்கு அண்மித்த பகுதியில் வாழக்கூடியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான முஸ்லீம் பைத்துல் மக்திஸிலே அதுக்கு சூழல் இருக்கக்கூடிய பகுதிகளிலே வந்து அவள் தன்னை சீர் செய்கின்ற விடயத்தில், தனது பிள்ளைகளை சீராக வளர்க்கின்ற விடயத்தில், இந்த மார்க்கம் தான் எனது மார்க்கம் என்ற உணர்வோடு தன்னையும் தனது பிள்ளைகளையும் ஆளாக்கக்கூடிய நிலைமையை ஒரு பெண் தாயார் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை ஒரு முஸ்லிமான பெண் பின்பற்றக்கூடியவளாக மாற வேண்டும். நான் முஸ்லீம் என்ற விடயத்திலே, அதே போன்று தனது வீட்டிலே ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு என்ற ஒரு இடத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களை, போராளிகளை, ரஜப் மாதம் என்பது நாங்கள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த மாதம், இது முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. இதில் தான் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய 2 முக்கியமான அற்புதங்கள் நடைபெற்ற மாதமாகவும், அந்த பயணம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நடந்த ஒரு பயணமாக இருக்கிறது. சாலிஹானவர்கள் வாழ்ந்த, நல்லமல் செய்த அந்த பூமியை நோக்கி நகர்ந்த ஒரு நகர்வாகத்தான் அந்த இஸ்ரா மிஅராஜ் 2 அமைந்திருக்கிறது. எனவே அந்த அவ்வாறான நல்லவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த பூமிக்கு வருகின்ற விடயத்தில், இந்த பூமி விடயத்தில் கவனம் செலுத்துகின்ற விடயத்தில், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பயணங்களும் இது முஸ்லீம்களுக்கு சொந்தமாக, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுக்கு சொந்தம் என்பதை, முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா மஸ்ஜித் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜித் என்பது அது முஸ்லீம்கள் வணக்கக்கூடிய வணக்க ஸ்தலத்துக்கு தான் மஸ்ஜித் என்று சொல்லப்படும். என் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் இஸ்ரா 1வது வசனம், தன்னுடைய அடியானை இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பரக்கத் செய்யப்பட்ட அந்த பூமியின் பக்கம் இட்டுச் சென்ற அல்லாஹ், அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான் என்று மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்பட்டது. மஸ்ஜித் என்ற வார்த்தை இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல், முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. இணைய மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது முஸ்லீம்களுடைய பொது வக்ஃப் சொத்தாகும். அது முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலாகும். நபி அவங்களுடைய காலத்திலிருந்து, இந்த ஆயத்து அருளப்பட்ட நாளிலிருந்து, அதுக்கு முன்னாளுடைய காலத்திலிருந்து, மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்ட நாளிலிருந்து, மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது. எனவே அந்த நேரத்தில் அங்கு இருந்தது அதே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மாத்திரம்தான் உலகத்திலே. அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானதாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அக்ஸா என்பது அது பைத்துல் மக்திஸ் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று, நான் பைத்துல் அக்ஸாவுக்கு இன்னொரு பேர் நபி அவங்க சொன்னாங்க பைத்துல் மக்திஸ் சொன்னாங்க. நான் அந்த ஹதீஸில் நான் பைத்துல் மக்திஸுக்கு சென்றேன், அங்கு சென்று 2 ரக்காத் தொழுதேன். பைத்துல் மக்திஸ் என்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. முஃமின்களே, உங்களுடைய இபாதத்துக்குரிய இடங்களை நீங்கள் மஸ்ஜித் அக்ஸாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மஸ்ஜித் அக்ஸாவை தான் வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். மஸ்ஜித் அக்ஸா பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகைகளில் ஈடுபடுவதற்காக வாருங்கள் என்று
ஹத்தீப் அவர்கள் மனிதர்களை அழைக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அக்ஸா என்று சொல்லப்பட்டது இந்த பூமிக்கு அது பல காரணங்களை அடிப்படையாக கொண்டு. முதலாவது, இது புனிதமான பூமி, பரிசுத்தமான பூமி, அசிங்கங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமி. நாம் இந்த பூமியை அசிங்கப்படுத்துவதை ஒருபோதும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். இந்த பூமிக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த சதியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த அசிங்கமான செயல்பாடுகளை நாங்கள் ஒரு நாள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மிஅராஜுடைய பயணத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2வது வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். மர்ஹபம் பிக் மின் அஹின் வ நபி, கண்ணியமான எனது சகோதரனே நபியே வாருங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். இங்கிருந்து அந்த பயணம் ஆரம்பித்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் இறங்கக்கூடிய இடம்தான் ஷாம் என்று சொல்லக்கூடிய இடம். அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்குகின்ற போது உலகத்துக்கு வருவார்கள். ஷாமை அல்லாஹு தாலா பாதுகாத்திருக்கிறான். ஷாமில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். அங்குதான் இஸ்லாத்துடைய கொடி சுமக்கப்படும். இஸ்லாத்துடைய கொடியை சுமக்கக்கூடிய ஷாமில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலா குர்ஆனில் மசீஹ் என்று சொல்லியிருக்கிறார். மசீஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் என்று சொல்கிறார், அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுக்கு தன்னுடைய ரூஹின் மூலமாக மசீஹ் என்று சொல்லக்கூடிய ஈசா இப்னு மரியம் என்று சொல்லக்கூடிய மசீஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை நன்மாராயமாக உங்களுக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மசீஹ் என்றால் அர்த்தம் என்ன? உண்மையானவர், உண்மைப்படுத்தப்பட்டவர். அதேபோன்று இப்லீஸ், அதாவது தஜ்ஜாலுக்கு மசீஹ் என்று சொல்லப்படுற காரணம் என்ன? அவன் ஒற்றை கண்ணன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை லுத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கொலை செய்வார்கள். அவனுடைய சோதனைகளை விட்டு மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய ஒரு ஆட்சியை அவர்கள் நிறுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் அடிப்படையிலே இந்த புனிதமான பூமி, இந்த அக்ஸாவுடைய பூமி அரபு பூமியாக, இஸ்லாமிய பூமியாக அந்த நாளிலே மாற்றப்படும். ஷாமில் இருந்து தான் அல்லாஹு தாலா ஒரு ஒரு மலர்மலர்ச்சியை அல்லாஹ் உண்டாக்குவான், எழுச்சியை உண்டாக்குவான். முஸ்லிம்களுக்கும் மனிதர்களுக்கும் நீதம் நிலைநாட்டப்படும். உண்மையான பாதுகாப்பு அங்கு கிடைக்கும். பாதுகாப்பாக மக்கள் வாழ்வார்கள். ஏன் இஸ்லாம் என்பது அந்த காலத்திலே உலகத்திலே மிக அதிகமான உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அல்ல. இப்போது இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அநியாயத்தின் அடிப்படையிலே உலகத்திலே நிலைநாட்டப்படக்கூடிய சட்டங்களாகும். இந்த மக்களுடைய இந்த மக்கள் இன்று அடக்கியாளப்படுகிறார்கள். இவர்களுக்கு நிச்சயமாக சுதந்திரம் கிடைக்கும். முஸ்லீமான பெண்கள் இன்று அத்துமீறப்படுகிறார்கள். அந்த காலத்தில் எந்த ஒரு சிறுவர்கள் கூட கொலை செய்யப்பட மாட்டார்கள். எந்த ஒரு வீடும் உடைக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு முஸ்லீமும் சிறுவர்களும் பசியோடு இருக்க மாட்டார்கள். உமர் ரலியல்லாஹு காலத்தை போன்று ஈராக்குடைய ஆட்சி காலத்தில் ஈராக்கில் சொன்னார்கள், ஒரு ஒரு கோவரி கழுதை கூட அழிந்து விடக்கூடாது. என்னுடைய ஆட்சி காலத்திலே கோவரி கழுதை கூட அநியாயம் இழைக்கப்படக்கூடாது. அதே போன்று முஸ்லீம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு பின்னால் ஒருபோதும் வீணாக மாட்டார்கள். ஷைத்தானை வணங்கக்கூடிய அந்த வணக்கம் இல்லாமல் போய்விடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்யர்களையும் ஷைத்தான்களையும் அந்த இணை வைப்பாளர்களையும் கொலை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டார். கியாமத் நாளுடைய அந்த நெருங்கும் போது உலகத்துக்கு அவர்கள் வருவார்கள். அது கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை உலகத்தில் நிலைநாட்டுவார்கள். ஏன் அனைத்து நபிமார்களும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தமஸ்கிலிருந்து, சிரியாவுடைய தலைநகரத்திலிருந்து வானலோகத்தின் பக்கம் உயர்த்தப்படுவார்கள். அதாவது வானலோகத்திலிருந்து தமஸ்கிலே தான் அவர் இறங்குவார்கள். ஹதீஸ்லே வந்திருக்கிறது, அந்த மனாரத்துல் பைதா, வெள்ளை நிறமான மனாராவிலே மூடாக அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். திமஷ்குடைய அந்த கிழக்கு பகுதி என்று அந்த காலத்திலே திமஷ்கு தான் முஸ்லீம்களுடைய கவனம் செலுத்தக்கூடிய இடமாக, முஸ்லீம்கள் கவனம் செலுத்தக்கூடிய இடமாக திமிஷ்க் இருக்கும். அதற்கு முன்னால் ஷாமிலே முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் பெரிய ஒரு போர் ஏற்படும். அதில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய பூமியில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான யுத்தங்களும் அந்த காலத்தில் நடைபெறும். உலகத்திலே அந்த யுத்தங்களும் பிரச்சனைகளும் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் ஒரு குழந்தை, தாயை விட்டு பிரிந்த குழந்தை மீண்டும் தாயை சந்திக்கின்ற போது எப்போது எப்படி தாயை நோக்கி விரைந்து செல்வார், அதே போன்று மக்கள் அந்த ஷாமுடைய பகுதியை நோக்கி செல்வார்கள், தௌபா செய்வார்கள், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை செய்து கொள்வார்கள், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய உறவை வளர்த்துக் கொள்வார்கள். அவைகள் அனைத்தும் அந்த ஷாமுடைய அந்த திமஷ்குடைய பகுதியில் தான் இடம்பெறும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சமாதானத்தின் நபியாக சாந்தி உலகத்துக்கு கொண்டு வந்தவர். அவர் சொல்வார்கள், குர்ஆன் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹு தஆலா என்னை அடக்கி ஆளக்கூடியவனாக, ஒரு சண்டியனாக அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை. நான் பிறந்த நாள், நான் மரணிக்கக்கூடிய நாள், நான் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்கும். சூரா மரியம் 32 33. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சண்டியனாக உலகத்தில் இருக்கவில்லை, ஒரு குண்டனாக உலகத்தில் வாழவில்லை. சண்டியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநியாயம் செய்வார்கள், மற்றவர்களை கொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருக்கவில்லை. சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள், யாரையும் அழிக்கவில்லை, ஒழிக்கவில்லை, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. இன்று நாடுகள் சேர்ந்து முஸ்லீம்களை அழிப்பதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரையும் கொல்லவில்லை. பிறந்த நாளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கியாமத்துடைய நாளில் அவர்கள் பாடப்பட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்களாம், உனக்கு யாராவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடுத்த கன்னத்தை நீ கொடு, அவர் அறைவதற்காக வேண்டி, யாருக்கும் நீ பழிக்கு பழி எடுக்கக்கூடாது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம். உன்னோடு யாராவது விவாதம் செய்ய வந்தால், சண்டை பிடிக்க வந்தால், உன்னுடைய போர்வையை கரட்டி அவருக்கு நீ கொடுத்து விடு, அவருக்கு நீ உபகாரம் செய்துவிடு என்று இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கூற்றுக்கள். உலக நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் எங்கே இப்படியான போதனைகளை விட்டும் எங்கே அவர்கள் இருக்கிறார்கள்? இன்று வாழக்கூடிய நாடுகள் கன்னத்தில் மாத்திரம் அறையவில்லை, மாறாக மனிதர்கள் அநியாயமாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார், உங்களோட யாராவது சண்டை பிடிக்க வந்து உங்களோட உடுப்பை கழட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்று அப்படி அல்ல. இந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடியவைகளை சுரண்டி பறித்தெடுக்குகிறார்கள். உணவு கொடுக்கவில்லை, வீடை விட்டு முஸ்லீம்களை துரத்துகிறார்கள், வீடு வாசல்களை விட்டு விரட்டி கொண்டு அநியாயம்தான் உலக நாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய போதனை அவர்கள் எடுத்து நடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அடியார், ரஜப் மாதம் என்பது புனிதமான மாதங்கள் ஒன்றாக, அந்த மாதத்தை அநியாயம் செய்வது மிகப்பெரிய பாவத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அது கருதப்படும். ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அந்த புனிதமான மாதத்தில் நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. சூரா தௌபா 36வது வசனம். ஜாஹிலியா காலத்தில் அரபியர்கள் ரஜப் மாதத்தில், ஜாஹிலியா காலத்தில் கூட யுத்தத்தில் ஈடுபட மாட்டார்களாம், ஆயுதங்களை வைத்து விடுவார்கள், இரத்தங்கள் பாதுகாக்கப்படும். அந்த மாதத்துக்கு அல் அசம், செவிடு என்று பெயர் வைத்தார். ஏன் காரணம், அந்த மாதத்தில் ஏசுவதை கூட பொறுப்பெடுக்க மாட்டார்கள், கணக்கெடுக்காமல் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஆயுத சத்தங்கள் ஒன்றுமே அங்கு வீசப்பட மாட்டாது, யுத்தத்துடைய ஓசைகள் ஒன்றுமே அந்த மாதத்தில் இருக்கும். அதனால தான் அசம் என்று சொல்லப்படும் ரஜப் மாதத்துக்கு. எனவே இந்த மாதத்திலாவது எங்களுடைய சமூகத்தினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்களா, யுத்தம் செய்யாமல் இருப்பார்களா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா? இந்த குர்ஆன் தான் முஸ்லிம்களுடைய வெற்றியாக இருக்கிறது. இழிவை விட்டு மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய இந்த குர்ஆனும் ஒற்றுமையுமாகும். இந்த மாதத்திலாவது ஒற்றுமையாக மக்கள் இருப்பார்களா? அநியாயம் செய்யக்கூடிய இந்த நாடுகள் அநியாயம் செய்யாமல் இந்த மாதத்திலாவது அநியாயத்தை விட்டும் தன்னை காத்துக்கொள்வார்களா? இந்த மாதத்தில் அப்பாவிகளுடைய இரத்தம் பாதுகாக்கப்படுமா? அரபியர்கள் ஜாஹிலியா காலத்திலே இந்த மாதத்தில் யுத்தம் செய்யவில்லை. இந்த நாடுகளுக்கு பாவங்களை செய்யக்கூடிய, பாவங்களை தடுக்காத இந்த நாடுகளுக்கு இந்த ஜாஹிலியா காலத்து மக்களுடைய இந்த பண்பு நேர்வழியை காட்டுமா? இரத்தம் ஓட்டுவதை விட பயங்கரமான அநியாயம் என்ன இருக்கிறது? அப்பாவிகளுடைய இரத்தத்தை ஓட்டுவதை விட பயங்கரமான அநியாயம் என்ன இருக்கிறது? கியாமத்துடைய நாளையில் ஜாஹிலியா காலத்தில் புதைக்கப்பட்ட உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளிடத்திலே கேட்கப்படும், தம்பின் குத்திலத், என்ன தவறு செய்து நீங்கள் பூமியிலே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டீர்கள் என்று கேட்கப்படும் என்றிருந்தால், இன்று எத்தனையோ சிறுவர்கள், உலகத்தை உயிரோடு வந்த சிறுவர்கள், ஆண் சிறுவர்கள் எத்தனையோ பேர் பூமியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநியாயம் செய்யப்பட்டிருக்கிற நிச்சயமாக அவரிடத்திலே கேட்கப்படும். எத்தனையோ ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் நவீன முறைகளின் பிரகாரம் உலகத்திலே அவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்பான், எதற்காக நீங்கள் கொலை செய்யப்பட்ட, உங்களுக்கு ஏன் அநியாயம் செய்யப்பட்டது? முதியவர்கள் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் என்று எந்த ஒரு தப்பும் செய்யாத பெண்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுக் கொண்டு, யுத்தம் என்ற பெயரிலே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொலை செய்தவர்கள் தான் இதுக்கான பதிலை வழங்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக கேட்க இருக்கிறான். மோமிங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய மிக உறுதியான நபிமார்களில் உள்ளவர்களாகும். அல்லாஹு தஆலா மார்க்க விடயத்திலே, அதாவது விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்த நபிமார்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவராகும். மோமிங்களோட சேர்ந்து இருக்க வேண்டும், மோமிங்களை விட்டு பிரியக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்த நல்லவர்களில் அவர்கள் இருவர்களும் உள்ளார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம் ஏனைய மார்க்கங்களை போன்று அது முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே இணக்கப்பாட்டை உண்டு பண்ணி, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக முஸ்லீம்களோடு கைகோர்த்து இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இஸ்லாமிய மார்க்கம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபிமார்களோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம்,
உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவரோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். மார்க்கத்துக்கு உதவ வேண்டும் என்று அவர்களிடத்தில் நாங்கள் உறுதியான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறோம். சூரா அல் அஹ்ஸாப் 7வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏனைய நபிமார்கள் சென்ற பாதையை நீங்கள் செல்லுங்கள். மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம். முனாஃபிகீன்களோடு நீங்கள் தோல் சேர்க்க வேண்டாம். ஹதீஸிலே வந்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களின் பக்கம் இறங்கும்போது, உங்கள் ஒருவராக அவர் உலகத்துக்கு வரும்போது, அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு அவர் எடுத்துச் சொல்லும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லும்போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் தாகத் உள்ளவர்களாக இருக்கின்றோம். நாம் எவ்வளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக நாங்கள் எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்று துவா செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹத்திபார் விடைபட்டு சென்று 2வது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்திருக்கிறான். எப்படி உலகத்திலும் மறுமையிலும் அவர் தலை சிறந்தவராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவராக இருக்கிறார். சின்ன வயதிலே அவர் குழந்தையாக இருக்கின்ற போது தாயிலே மடியிலிருந்தே மக்களோடு பேசக்கூடியவராக இருந்தார். முதுமை அடைந்ததுக்கு பின்னால் மக்களோடு பேசக்கூடியவராக இருந்தார். அவர் சாலிஹானவராக இருக்கிறார் என்று சூரா ஆல இம்ரானில் 45வது வசனத்தில் 46வது வசனத்தில் அல்லாஹ் புகழ்கிறான். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான சிறந்த ஒருவராக இருந்திருக்கு, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற ஒருவராக உலகத்தில் வாழ்ந்திருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, தலைமைத்துவம் என்பது, பதவி என்பது உங்களுக்கு எந்த பயனையும் கொடுக்க மாட்டாது. நீங்கள் சாலிஹானவர்களாக நீங்கள் மாறும் வரைக்கும். எனவே உங்களுடைய பொறுப்புகளை, தலைமைத்துவங்களை, செயல்பாடுகளை நல்லதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியில், அதாவது மறுமை உலகத்தை விட சிறந்ததாக ஆகும் வரைக்கும் நீங்கள் மார்க்கத்தில் உறுதியானவர்களாக ஆக முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நபிமார்கள், அந்த நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பாவமான விடயங்களை கண்டு பாவத்தை தடுக்காதவர்களுக்கு சாபம் இட்ட நபிமார்களில் ஒருவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பனி இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த சில பேர்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களின் மூலமாக சபிக்கப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். ஏன்? அவர்கள் பாவத்தை கண்டால் தடுக்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் செய்த பாவங்களுக்காகவும் வரம்பு மீறிய காரணத்தினாலும், அதே போன்று அவர்கள் பாவங்களை தான் செய்த பாவங்களை அவர்கள் தவிர்ந்து கொள்ளாத காரணத்தினாலும், தடுக்காத காரணத்தினாலும் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகவும் சபிக்கப்பட்டார்கள் என்ற கருத்தை சூரா அல் மாயிதா 78வது 79வது வசனத்தை ஹத்திபார் ஓதிவிட்டு ஹுத்பாவுடைய இறுதி கட்டத்திலே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எங்களுக்கு மத்தியில் பாவங்கள் பெருகிவிட்டன. ஆனால் பாவங்களை பல பேர்கள் கண்டும் காணாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்களை தடுப்பது கட்டாயம் என்பதை ஏகோபித்து உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். முடியுமானவர்கள் பாவங்களை கண்டால் தடுக்க வேண்டும், முடியுமானவர்கள் தடுக்க வேண்டும். தனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று இருக்கும்போது, முஸ்லீம்களுக்கு ஆபத்து வராது என்று இருக்கும்போது பாவங்களை தடுப்பது கட்டாயமாகும். பாவத்தை தடுப்பதற்கு பயம் ஏற்பட்டால் உள்ளத்தால் அது பாவம் என்று கருத வேண்டும், பாவங்களை விட வேண்டும், பாவங்களை வெறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பாவங்களை தடுக்கக்கூடியவருடைய நிபந்தனையில் இல்லை. அவர் அந்த பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவராக, தான் அந்த பாவத்தை செய்யாதவராக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. தான் செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, அதை இன்னும் ஒருவர் செய்யும் போது அதை தடுக்க முடியும். ஃபுகஹாக்களை சொல்லியிருக்கிறார்கள், பாவிகள் தங்களுக்கு மத்தியிலே பாவங்கள் நடைபெறுகின்ற போது அதை தடுக்க வேண்டும். உசூலுடைய உலமாக்கள் சொல்வார்கள், மதுபானம் குடிக்கக்கூடியவர்கள் தங்களோடு சேர்ந்து மதுபானம் குடித்தவர்களையும் அந்த பாவத்தை விட்டு தடுப்பது அவசியமாகும். எனவே உங்களில் யார் அறிந்து செயல்படுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யார் கேட்டு வழிபடுகிறார்களோ, கேட்டு மற்றவர்களுக்கும் கேட்ட விடயங்களை சொல்லுவோம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யார் நன்மை ஏவி தீமையை தடுப்ப அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, புனிதமான மாதங்கள் அவைகள் ஒன்றுதான் ரஜப் மாதம் என்பதும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த ரஜப் மாதங்களை பற்றி சொல்லிவிட்டு இது உறுதியான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சூரா தௌபா 36வது வசனம். என்ன போராளிகளே, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அனந்தரமாக தந்திருக்கிறான். அந்த மாதம், அந்த மார்க்கம். எனவே இணை வைப்பது, நயவஞ்சகத்தன்மை, பாவம், கெட்ட குணங்களின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். உண்மையான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அக்ஸாவிலிருந்து பின்பற்றுங்கள். மக்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக பின்பற்றுங்கள். ஒரே உள்ளமாக சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய நிலைமையில் வாழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய உலகத்தில் வாழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய மிக சிறந்தவனாக இருக்கிறான். இந்த அக்ஸா என்பது உங்களுடைய அக்ஸாவாகும். இங்கு வந்து அமளிபாதத்தில் ஈடுபடுவது மிக சிறந்ததாகும்.
என்று சொல்லி யா அல்லாஹ் இந்த பூமியில் வந்து அமளிபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துவாயாக உயர்த்துவாயாக என்று துவா செய்து முழுமையாக முடிந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டும் ஹத்தீப் முகமது ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே முதலாவது ஹுத்பா மஸ்ஜித் அக்ஸா, அதாவது மஸ்ஜித் ஹராம் மக்காவுடைய ஹுத்பா. நாங்கள் எந்த விடயங்களை முதன்மைப்படுத்த வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம். இரண்டாவது ஹுத்பா ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வை நேசிப்பது தான் உலகத்திலே எங்களுடைய உணர்வுகளில் மிக உயர்ந்த உணர்வாகும். எனவே அல்லாஹ்வை நேசிப்பது நாவினால் நேசத்தை வெளிப்படுத்துவதல்ல, செயல் ரீதியாக அந்த அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பை மஹப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் உலகத்தில் நாங்கள் அதிகமாக செய்து வரும். மூன்றாவது ஹுத்பாவில் ரஜப் மாதத்துடைய சிறப்புகளும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தில் என்ன இருக்கக்கூடிய உறவு என்ன, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மஸ்ஜித் அக்ஸாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன, மஸ்ஜித் அக்ஸாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன, இஸ்ரா மிஅராஜ் என்ற பயணத்துக்கும் மஸ்ஜித் அக்ஸாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை அழகாக காலத்தோடு சம்பந்தப்படுத்தி ஹத்தீப் அவர்கள் உரையாடினார்கள். அந்த அடிப்படையில் இவ்வாறான ஹுத்பாக்களின் மூலமாக நாங்கள் படிப்பினைகளை பெறுவோம் என்ற செய்தியை நேர்களுக்கு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நேர்களை உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ. நிகழ்ச்சி தயாரிப்பா சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கு அவருடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவர்களுக்கும் துஆ செய்து நன்றி தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிருஸ்தான் நிகழ்ச்சியினூடாக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.